டாப் 10 மூமெண்ட்ஸ் ஆஃப் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி. ஒரு ரேண்டம் ஆர்டர் தான். ஆனா குத்து மதிப்பா இது ஒரு டாப் 10. ஆனா நீங்களே சொல்லுங்க. காமெண்ட்ஸ்ல வந்து அடிச்சுக்கணும்னா அடிச்சுக்கோங்க. நாங்களும் என்கேஜ் பண்றோம். இது காமெண்ட் செக்ஷனா, இது ட்விட்டர் டைம்லைனானே டவுட் வரும் சில பேருக்கு. ஸோ ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா சொல்லுங்க. மேலே கீழே ஆர்டர் ஆச்சுன்னா அதுவும் சொல்லுங்க. நம்பர் 10ல சிராஜ். வெறும் சிராஜ் இல்ல, அவர் 3 பால் தப்பிச்சார் மெல்பர்ன்ல. ஒரு அப்பா வந்து ஆல்மோஸ்ட் அவர் இமோஷன்ல பார்த்துட்டு இருக்காரு. பையன் 99ல இருக்கான். பும்ராவும் அவுட் ஆயாச்சு. கடைசி நம்பர் 11 பேட்ஸ்மேன். இட்ஸ் ஜஸ்ட் த இமோஷன்ஸ் அண்ட் த டிராமா. நீங்க என்ஜாய் பண்ணீங்களா அந்த மொமெண்ட்டை? சிராஜ் 3 பால் தப்பிச்சு அப்புறம் நிதிஷ்குமார் அடிச்ச செஞ்சுரி. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அவங்க வந்து அந்த என்ன கான்வர்சேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல கான்வர்சேஷன் பண்ணாங்களா? என்ன அது கேட்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். எப்பா சாமி இப்படியாவது 3 பால் தப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பா. சோ இவர் தெலுங்கு பேசலாம். ஐ டோன்ட் திங்க் சிராஜ் தெலுங்கு பேசுவாருன்னு. அவர் அந்த ஹைதராபாத்ல வந்து ஹைதராபாத்ல வந்து பிறந்து வளர்ந்தாங்கன்னா வந்து there is a good opportunity. பட் தெரியல. நான் ஐ மீன் ஓகே மேபி நான் தெரியல. பட் அரே சிராஜ் மியா அவுட் நக்கோ ஹோமியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் ஹைதராபாத்ல. நான் ஹைதராபாத்ல பிறந்தவங்க. ஓகே. நம்பர் 9ல நான் என்ன வச்சிருக்கேன்னா கேபா 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப். மழை வரோன்னு தெரியும். ஃபாலோ ஆன் கண்டிப்பாக நடக்க போகிறதுங்கிற ஒரு இதில் தான் நம்ம நினச்சிருந்தோம். பட் அன்னைக்கு அந்த பும்ரா அண்ட் ஆகாஷ்தீப் எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேயும் பும்ரா வந்து அந்த 6 அடிச்சாரு பேட் கமின்ஸ் பாலிங்கில். ஸோ தட் வாஸ் அதுக்கப்புறமா வந்து கூகுள் எதுங்க சுந்தர் பிச்சை ரேஞ்சுக்குலாம் வந்து லைக் ட்விட்டர்ல வந்து அதுக்கு போடுற அளவுக்குலாம் வந்து வந்துட்டு பும்ரா பவுல்ல மட்டும் இல்லாமல் வந்து பேட்டிங்லயும் வந்துட்டு இந்த சீரீஸ்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த 10th இன்னிங்ஸ் பார்ட்னர்ஷிப் அது இட்ஸ் a குட் ஒன். ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் 7ல நம்பர் 8 ஜெய்ஸ்வாலோட ஃபர்ஸ்ட் பால் டிஸ்மிசல் அட் ஆட்லிட். நம்ம ஸ்டார்டிங்லேயும் பேசினோம். பெர்த்தில் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் டெஸ்ட் வந்தார், ஸ்டார்க் வந்தார், அவர் அவுட் பண்ணார். அந்த சேஞ்ச் ஆன மொமெண்டம் தாங்க அப்போலேருந்து முடியல. அதுக்கப்புறம் இட் ஜஸ்ட் ஃபெல்ட். அந்த பார்க்குறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், அந்த லைவாக பார்க்குறவங்களுக்கு தான். அப்போலேருந்து அவ்வளோதான். நம்ம வந்து ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நம்ம டாப் ஆர்டர் 100% அடிமைங்கிறது முடிவாயிடுச்சு. இந்தியா சொல்லலாம். அதுதான் வந்து நம்ம இன்னொன்று வந்து ஐ மீன் ஸோ நாட் இந்த டாப் 10 மூமெண்ட்ல இல்லை. ஆப்வியஸ்லி லைக் தேர்ட் சீமர் நம்ம அதை வந்து வருவோம் டாப் 10 மூமெண்ட்ல. ஆப்வியஸ்லி ஹேசல்வுட் வேற இல்லை. ஓவரால் வந்து ஒரு இந்த இதை பற்றிலாம் பேசும்போது வந்து நம்ம ஜென்ரலி இந்த சீரீஸ்ல பேசணும்னா பவுலிங் வந்து எப்படி இந்தியாவுக்கு வந்து பும்ரா மட்டும்தான் பவுலர். வேற அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இட்ஸ் பவுலிங் சீரீஸ் சொல்லி. பட் என்னன்னா அவங்களுக்கு ஒரு கலெக்டிவ் பவுலிங் இருந்தாங்க. மோர் தென் ஒன் பவுலர். அவங்க ஒரே ஒரு பவுலர் தான். ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்லாட் வச்சிருக்க. நீங்க என்ன சொல்ல போறீங்களோ. ஸோ இது வந்து ஜஸ்ட் அது அந்த மோமெண்ட் தான். அதான் சொல்லுவாங்க. அந்த மோமெண்ட் வந்து ஸ்டார்க் கூட கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்து ஜெய்ஸ்வாலோட கான்ட்ரிபியூஷன் பார்க்கறத இட்ஸ் லைக் ஸ்டார்க்ஸ் கான்ட்ரிபியூஷன் சொல்ல வரேன். அந்த அவங்களோட கலெக்டிவ் பவுலிங் பத்தி பேசும்போது இது வந்து ஸ்டார்க் கூட ஓகே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நீ சொன்ன நாட் தட் பிக் டீல். ஏன்னா அதையும் தாண்டி வந்து நம்ம ஆக்சுவலி தான் நீங்க சொல்ற மாதிரி வந்து லைக் அதர் பவுலர்ஸ் பத்தியும் பேசுவோம். பட் ஸ்டார்க் கூட கான்ட்ரிபியூஷன் அந்த இதுல கண்டிப்பா. அண்ட் தென் நம்பர் 7ல அஸ்வின்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் 3rd டெஸ்ட். இப்போ யோசிக்கும் போது என்ன தெரியும், தப்பிச்சுக்கிட்டாயா இவன், டயத்துக்கு தப்பிச்சுட்டான். பஸ் அவுட்டு அதை டைட்டானிக் விட்டு குச்சிட்டான் அவன் டயத்துக்கு அப்படின்னு தான் இருக்கு. கரெக்டா. பட் வெரி சென்சிபிள். அண்ட் ஆக்சுவலி அந்த டிசிஷனோட அவரோட ஃபர்தராக அவர் கொடுத்த கோபிநாதோட கொடுத்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஸ்கை ஸ்போர்ட்ஸ் பாட்காஸ்ட்டில் கொடுத்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், இட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங். அவரோட வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து. ஸோ குவிக் தாட் ஆன் தேட் பிஃபோர் வி மூவ் ஆன். இல்ல அதான் அவரு எல்லாமே சொன்ன மாதிரி வந்து லைக் அவருக்கு வந்து எப்படி இருந்தாலும் வந்து இந்த 2 டெஸ்ட் ப்ராபபிளி விளையாட இருக்க மாட்டாரு. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் டேக்கன் இன்டு அக்கவுண்ட். அது 2மே சொல்லலாம். நம்ம அதுவும் சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பேசணும் ரோஹித் சர்மா. அது லைக் நெக்ஸ்ட் ஒன் ரோஹித் சர்மா டிராப்பிங் ஹிம்செல்ஃப். அதை பத்தி அந்த 2மே வந்து ஆக்சுவலி அதான் சொல்றேன். அது 2மே நீங்க கம்பைன் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க அந்த பிரசிடென்ட் செட் பண்றது சொன்னீங்களா ரோஹித் சர்மாக்கு, ஆல்மோஸ்ட் அஸ்வினுக்கும் அதேதான். நமக்கு டைம் வந்துருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எப்போ அது வந்து லைக்
கோ வென் ஏன் போன அப்படின்னு கேட்கறது வந்து இஸ் த பெட்டர் டு சே லைக் இப்போ கோலிக்கு சொல்ற மாதிரி ரிட்டர்ன் ஏன் போலன்றதோட வந்து ஏன் ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஸோ அந்த அந்த இது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட் கைண்ட் ஆஃப் திங். ஷோர். அண்ட் யா தென் நம்பர் 6 நீங்களே சொல்லிட்டீங்க. ரோஹித் சர்மா ட்ராப்பிங் ஹிம்செல்ஃப். அதான் ஐ திங்க் இதோட லெகசி வந்து இப்போ தெரியாது. ஃபியூச்சரில் வந்து எப்போல்லாம் கேப்டன்ஸ் வந்து கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ எல்லாரும் இந்த மூமெண்ட்டை கண்டிப்பாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஆமா. ஏய் ரோஹித் சர்மா இந்தியாவோட கேப்டன், அவரே ட்ராப் பண்ணார் இந்த 5th டெஸ்ட்டில், நீ ஏன் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பாங்க. நம்பர் 5 த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் 19-year-old 19 வயசு சாம் கான்ஸ்டஸ் கலக்கி அடிச்சிடுச்சு சீரீஸை. அந்த 26th டிசம்பர் பாக்ஸிங் டே டெஸ்ட் டே 1 சீரீஸ் 1-1 கேப்பால் தப்பிச்சிட்டோம். அது இது இருந்தாலும் அந்த இடத்துல எந்த டீம் இனிஷியேட்டிவ் எடுக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். நல்ல விக்கெட்டு தான் அது. ஆக்சுவலி டீசென்ட் பாலிங் விக்கெட் அது. அங்கே வந்து பும்ராவை கவுண்டர் பண்ணுறதுக்கு ரிவர்ஸ் ஸ்கூப்பாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியன் செலக்டர்ஸ்க்கு கியூடோஸ் கொடுக்கணும். அண்ட் அந்த எக்ஸிக்யூஷனில் லக்கு இன்வால்வாக இருந்துச்சு. ஆனால் தைரியமாக இறங்கி அடிச்சார். அதுக்கப்புறம் நடந்துச்சு விராட் கோலியோட கூத்து, பும்ராவோட கூத்து. Yeah. பட் ஐ திங்க் ஒரு மொமெண்டம் வந்து அந்த சீரீஸில் இருக்கிற அந்த கிரிட்லாக்கை வந்து அப்படியே பிரேக் பண்ணி அந்த ஆஸ்திரேலியாவை ஃப்ரண்ட் லைனில் எடுத்துன்னு போச்சு. இது யூசுவலி எப்படின்னா வந்து நம்ம இது சொல்றோம் ரசான் இந்தியாவா ரசா அடுத்த சீரீஸ்க்கு ஓகே இங்க வந்து 8ல வந்து மெல்போர்ன்ல அடிச்சிட்டார் இந்தியாவா உனக்கு அவன் நம்ம வந்து இப்போ அது சொல்ற நிலைமையில இல்ல. ஈவன் நமக்கு வந்து ஸ்பின் ஆட தெரியாதுன்றதால வந்து லைக் டிஃபரன்ஸ். பட் ஆனால் நான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஆல்மோஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ஸ் வந்து அடுத்த வருஷம் ஆஷஸ் வரும்போது வந்துட்டு ஏன்னா இது வந்து ஒரு இது லைக் ஒரு பேஸ்பால் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வென் ஆஸ்திரேலியா வந்து போன ஆஷஸ் இங்கே அடி வாங்கினது வந்து பேஸ்பால் தி ஃபேஸ் இட் ஃபர்ஸ்ட் டைம் சீரிஸ் ட்ராப் பண்ணாங்க. ஓகே பட் வென் இங்கிலாந்து ஆர் ரியலி லைக் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பேஸ்பால் இதுக்கு ஆஷஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்ஸ்டாஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பேஸ்பால் பேட்ஸ்மேன். ஸோ அது வந்து வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்த வருஷம் வந்து லைக் ஆஷஸ் வரும்போது வந்து டோ டு டோ போகும்போது வந்து இவரோட பேட்டிங் அவங்களோட பவுலிங் அவங்க பேட்டிங். ஸோ யா லுக் ஃபார்வர்ட் டு ஹி வில் பி லைக் a breath of fresh air. யா ஐ மீன் ப்ராப்பர் அதான் என்டர்டெயின்மெண்ட் அவர். தேர்ட் சீமர் இதுதான் நம்மளோட நம்பர் 4ல இருக்கு. அந்த அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் டச் பண்ண பாயிண்ட் தான். பும்ரா இருந்தார் இந்தியாவுக்கு, அவ்வளோதான். செகண்ட் சீமரே இந்தியாவுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஹேசல்வுட் போனதுக்கு அப்புறம் வந்தாரு பாருங்க ஸ்காட் போலண்டு, கலக்கிட்டாரு. ஜோ ரூட்டை 4 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. ஆனால் கோலியை 6 தடவை இப்போ இன்க்ளூடிங் த சிட்னி டிஸ்மிசல்ஸ் 6 தடவை அவுட் பண்ணிட்டாரு. ஸ்காட் போலண்ட் த தேர்ட் சீமர் வாஸ் அ டிஃபரன்ஸ். தேர்ட் சீமர் அப்படின்றதோட இல்ல ஸ்டாப் கேப் சீமர் ஒரு இப்போ வந்து ஹேசல்வுட் இருந்தாருன்னா ஒரு தேர்ட் சீமர் கூட கிடையாது. நாட் ஈவன் லைக் இந்த டீம் லிட்டரலி லைக் ஒரு ஸ்டாப் கேப். எப்பப்போ வந்து லைக் உங்களுக்கு யாராவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்து அவரை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் கிரேட்டஸ்ட் இஸ் தி கிரேட்டஸ்ட் பேக்கப் சீமர். Yeah. நமக்கு தெரியாது, அந்த டேட்டா இல்ல நம்மள்ட்ட. பட் அப்படிதான் இருக்கு. லைக் ஆமா 35 வயசு அவருக்கு. அண்ட் சில ஃபேக்ட்ஸ்லாம் தெரியாது. இது வந்து நான் ஃபேக்ட் செக் பண்ணணும். ஏன்னா ஐம் ஜஸ்ட் கோட்டிங் ஃப்ரம் சோஷியல் மீடியா அட் திஸ் பாயிண்ட். ஐ திங்க் ஹி டொனேட்ஸ் அரௌண்ட் 25% அவரோட சேலரியில். செகண்ட் ஹேண்ட் காரை தான் வச்சிருக்காரு. என்வாயர்மெண்டல் கான்ஷியஸாக ரொம்ப இருக்காரு. அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப அடாப்ட் பண்ணுறாரு. யாருடா நீ என்ன மனுஷனா பாதி தெய்வமா? அதனால தான் ஒரு ஆஸ்திரேலியாவில் அவருக்கு வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு. அவர் வரும்போது அவர் பவுண்டரியில் போய் பேசும்போது அப்படியே ஒரு உற்சாகமாக இருக்காங்க, வரவேற்கிறாங்க அவரை. ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஆஸ்திரேலியன் கிரவுட்ஸ். அண்ட் ஆல்சோ பண்றாரு லைக் ஹி டெலிவர்ஸ். இந்த சீரீஸ்ல இருந்து 20 விக்கெட் வந்து இஸ் லைக் கடைசியில் சிட்னியில் முடியும் போது கூட வந்து 6 for. ஸோ யா சும்மா ஒன்றும் இல்லை லைக் அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இல்லை, அது எல்லாமே இருந்தாலும் திருப்பி கோலிக்கு போகக்கூடாது. பட் இட் கோஸ் பேக் டு தட் லைக் ஃபார் அவர் எக்ஸ்டர்னலாக என்னெல்லாமோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு வந்து அல்டிமேட்லி இட் கம்ஸ் டவுன் டு கேன் யூ டெலிவர் க்ளீன் விளாடுவோம். அதுதான் அவனோட மெயின் இது. வெளியில் எவ்வளோ நல்லவங்களாம் எல்லாமே பண்ணாமே அந்த சூப்பர் ஸ்டார் நம்பர் ஒன் சைடு ஆர் ஹம்பிள்னஸ் ஆன் தி அதர் சைடு. வாட் மேட்டர்ஸ் இஸ் கையில் பால் கொடுத்தேன்னா அடிக்கிறியா, பேட் கொடுத்தா ரன் அடிக்கிறியா, அண்ட் ஹி இஸ் டெலிவரிங் இட். ஓ மேன் யா நம்பர் 11 வந்து எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு அவர், அது வேற இருக்கு. ஓகே நம்பர் 3
யஷஸ்வி ஜெயஸ்வால் ட்ராப் பண்ணது மார்னஸ் லபுஷேனை 99 ஃபார் 6ல் டாலி கேட்ச். ஜஸ்ட் 105 ரன்ஸ் தான் லீடு ஆஸ்திரேலியாவுக்கு. கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா 99 ஃபார் 7, பும்ரா அண்ட் சிராஜ் வித் their tail up, we could be chasing with just 150 at MCG. Could have gone 2-1 up. எங்க போயிருக்கும் தெரியாது Double. சீரிஸ். நாட் சிங்கிள் பட் டபுள் ட்ராப் வேற. லைக் அவர் வந்து 2 கேட்ச் ட்ராப் பண்ணாரு. அந்த சிராஜ் ஒன்று வேற ட்ராப் பண்ணாரு. அதுவுமே அந்த கடைசி விக்கெட் வந்து சிராஜ் ட்ராப் பண்ணது கூட வந்து இட் தென் அவங்க வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஸ்கோர் பண்ணது. பட் இவர் ட்ராப் பண்ணும்போ அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாலும் 99 ஃபார் 7 நீங்க சொல்ற மாதிரி would have been slightly very very different. இந்தியா ஜெயிச்சிருக்கலாம். அண்ட் இந்த நம்பர் 3லயே டை ஆற மாதிரி இன்னொன்னு என்ன இருக்குன்னா, அந்த ரிஷப் பந்தோட டிராவிஸ் செட் பாலிங்ல டிஸ்மிசல். ஸோ அது வந்து இந்தியாவை ட்ரா பண்ண வச்சிருக்கலாம். அந்த ஷாட் வந்து அவர் கொஞ்சம் கால்குலேட் பவுண்டரியில 6 அடிக்கிற நேரமாயா இது ட்ரா பண்ண. பட் ஓகே, ரிஷப் பந்த் இஸ் ரிஷப் பந்த். நம்பர் 2 ஃபுல் எபிசோடே இந்த நம்பர் 2 பத்தி தான் பேசியிருக்கோம். So, ஆனாலுமே ஃபோர்ஸ் பத்தாதுன்னு தோணுது. ஒன் ஃபைனல் டைம் விராட் கோலியோட டிஸ்மிசல்ஸ். இட்ஸ் நாட் 1, இட்ஸ் நாட் 2. அந்த பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போட்டா போதும், நீ நேர செகண்ட் ஸ்லிப்பை நிறுத்தவை, பிடிச்சிருவான் அவன் கேட்சை. இவனோட கேம் இவ்வளோதான். அவன் அவன் ஒரு மீம் பாத்தீங்களான்னு தெரியல. அது என்ன படம் பேர் ஞாபகம் இல்லையா எனக்கு. பட் வந்து வந்தான் நின்னா சுட்டான் ரிப்பீட் வந்தான்னா அதுதான் வந்தாரு நிக் பண்ணாரு போனாரு, வந்தாரு நிக் பண்ணாரு போனாரு. இதேதான் வந்து சீரிஸ் ஃபுல்லாவே. Yeah. இருக்கலாம். பட் அதான் இட்ஸ் ஹிஸ் என்டையர் டிஸ்மிசல்ஸ். நாட் ஒரு டிஸ்மிசல் லைக் நம்ம மற்றவங்களுக்குலாம் வந்து இவரோட இது வந்து ஒரு மொமெண்ட் அப்படி அவரு கிடையாது. அவர் வந்து ஹிஸ் என்டையர் சீரிஸ் இன் இட் செல்ஃப் இஸ் அ இம்பாக்ட் ஆன் அ டாக்கிங் பாயிண்ட். அண்ட் நம்பர் 1ல நான் என்ன வச்சிருக்கேன்னா, பும்ராவோட அந்த மேஜிக் ஸ்பெல் அட் பெர்த். இது ஒரு இந்தியன் ஃபேனாக சொல்லலை, ஒரு நியூட்ரலாக பாருங்க. ஒரு ஃபாக்ஸ் கிரிக்கெட்டோட ப்ராட்காஸ்டிங் ரெவென்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நீங்கள் பாருங்க. அந்த ஒரு ஸ்பெல் அவர் வந்து அங்கே அதை போடலைன்னா இந்த சீரீஸ் வந்து செம்ம மொக்கையாக இருந்திருக்கும், ரொம்ப போரிங்காக இருந்திருக்கும். 4-0 5-0 போயிருக்கும். ஸோ தேட் ஓப்பனிங் ஸ்பெல் ஜஸ்ட் அந்த ஃபுல் சீரீஸ்க்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று செட் பண்ணிச்சு. பட் யா, தீஸ் ஆர் த டாப் 10. மேபி ஏதாவது மிஸ் பண்ணாலும் நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் அடுத்த ஒரு ஐ திங்க் வில் கண்டினியூ டு டிஸ்கஸ் அபவுட் இந்த ட்ரான்சிஷனை பற்றி போல்டாக நம்ம பேசுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன நடந்துச்சு அந்த நியூஸ்லாம் வரும். பட் வில் ட்ரை டு ஸ்டே அவே ஃப்ரம் த ட்ராமா. அண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது மெட்டீரியலில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அந்த தனி கூத்துலாம் இருக்குது. ஸோ அதை பற்றியும் நமக்கு கூடிய சீக்கிரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் யா, பிரேக் எடுத்துக்கோங்க, வேறு வழி இல்லை. உங்களுக்கும் பழப்பு இருக்குது, எங்களுக்கும் பழப்பு இருக்குது. நாங்கள் வேலையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இவங்க வேலை இவங்க செய்யாட்டியும் நம்ம வேலை நம்ம செஞ்சாலும். ஏன்னா கோலி மாதிரி பிராண்டெலாம் நமக்கு கிடையாது, நம்மளெல்லாம் தூக்கிடுவாங்க. ஸோ பட் யா, என்ஜாய் பண்ணுங்கள், பிரேக் எடுத்துக்கோங்க, மைண்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, பார்த்துட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்?